ஹாய், இது உங்கள் தருமபுரியின் மக்கள் மகன் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டா சேனல். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணாகர தொகுதி எம்எல்ஏ அண்ணா கஜேந்திரன் அவர்களுக்கும் விஜய் அண்ணாவுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஸோ இந்த ரோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோடு வந்து ஏரியூர் டு பழையூர் வரைக்கும் போகிற ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. டெய்லி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ரோடு இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்காவது எப்படி 2-3 ஆக்சிடென்ட் நடந்துருது. ஆனால் இது யாருக்கும் வெளியில் தெரியறதில்ல. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏரியூர் டு நம்ம பழையூர் வரைக்கும் போகிற ரோடு ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் இருக்குது. இது எப்படியாவது சீரமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம தொகுதி எம்எல்ஏ கஜேந்திரன் அண்ணாவும் நம்ம விஜய் அண்ணாவையும் நான் கோரிக்கையை வச்சு கேட்டுக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு இந்த மாதிரி நம்ம கிராமங்களில் ரொம்ப மோசமான ரோடுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் தான் எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்து நாம் தான் சீரமைக்கணும். ஸோ இது வந்து நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தருமபுரியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களும் செழிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். திரு கஜேந்திரன் அண்ணா எம்எல்ஏ அவர்களே, ஒரு டைம்னாச்சும் நீங்கள் இந்த ரோட்டில் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் வரலைன்னா ஒரு டைம் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்னு. ஸோ இது எப்படியாவது சீரமைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம தருமபுரி மாவட்டத்தின் கிராமத்தில் வாழும் மக்களே, ஸோ மறக்காமல் எல்லாரும் விழிப்புணர்வாக இருங்க. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தான் வந்து முன்னாடி நின்று கேட்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது ரோடு பிரச்சனை இல்லை பவர் பிரச்சனை எதாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாகவே ஒரு நிமிஷம் வீடியோவாக எடுத்து அமுச்சு விடலாம். ஸோ நாம் தான் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாம் தான் கேட்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ விஜய் உங்க விஜய் உயிரண்ண வரண்ணா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரண்ணா.